இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தெரிஞ்சு ஒருத்தங்க அவங்க வந்து கதை பண்ணிருந்தாங்க நான் லைஃப் வச்சுட்டாங்க பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அப்போ இருப்பேன். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்னதாக ஒரு 4-5 லைனில் எழுதுனது தான் இது. ஆனால் எழுதுனது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஒரு பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியா, அவங்களுக்கு ஃபைனலி ஒரு பாப்பா வந்து பிறந்துச்சு, பொண்ணு பாப்பா. அந்த பாப்பாக்காக அவங்க அந்த அம்மா அப்பாவுக்காக நான் எழுதுனது இது நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கான கதை சொல்கிறேன். இதுவுமே படிக்க ஒரு மாதிரி புரிஞ்சிடும் தான். ஸோ வந்து இது படிச்சிருவோம் ஃபஸ்ட்டு. கை கால் முளைத்த எந்தன் கனவும் கண்கள் திறந்திட கண்டேன், மயிலிறகில் செய்த சிற்பம் ஒன்று என் மார்பில் மிதித்திட அசையாமல் நின்றேன், அணு அணுவாய் என் அணு உள்ளே நீ அசைவதை அசைய மறுத்து நானும் கண்டேன், எங்கள் காதலின் இதயத்தை பத்திரமாய் கைகளில் ஏந்தி கொண்டேன் அப்படின்ட்டு. சரி, இது வந்து ஒரு லைனாக டிகோட் பண்ணலாம். இதில் இன்னும் ஒரு குட்டி விஷயம் ஒன்று இருக்குது. கை கால் முளைத்த எந்தன் கனவும் கண்கள் திறந்திட கண்டேன் அப்படின்னா, அந்த குட்டி பாப்பா தான் எங்களோட பெரிய கனவாகவே இருந்தது அப்படின்றது தான் அவங்களோடது. அப்படின்ட்டு இல்லை, பாப்பா வேணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையாகவே இருந்தது. ஸோ அது அந்த ஒன் ஆஃப் த கனவு அதுதான். அந்த கனவுக்கு கை கால்லாம் முளைச்சி எங்கள் கையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான். மயில் இறகில் செய்த சிற்பம் ஒன்று என் மார்பில் மிதித்திட அசையாமல் நின்று. இப்போ பிறந்த பாப்பாலாம் எவ்வளோ வெயிட் இருக்க போகுது. எங்கள் அப்பாலாம் என்னை பால் பாக்கெட், அந்த 1 லிட்டர் பால் பாக்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து பிறந்தப்போ அவ்வளோ வெயிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எவ்வளோ வெயிட்டாக இருந்துட போகுது. ஒரு மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 2 கேஜி 3 கேஜி அவ்வளோதான். ரொம்ப அது வந்து மேக்ஸிமம். மினிமம்ன்றதே வந்து ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி இருக்கும்ல. அதான் இப்போ மயிலிறகுன்றது வந்து ஒரு திருக்குறளே இருக்குது. எனக்கு டக்குன்னு அந்த திருக்குறள் ஞாபகம் வரல. அதான் இந்த வந்து மயிலிறகு ஒரு மாட்டு வண்டியில் எவ்வளோ நாளும் ஏற்றி வைக்கலாம். ஆனால் அதோட சக்திக்கு மீறி ஒரு மயிலிறகு ஏற்றி வச்சாலும் அது வந்து உடஞ்சிரும். ஆனால் அந்த மயிலிறகு வந்து எவ்வளோ டெலிகேட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே ஊதி ஏர்லேயே வச்சுக்கலாம் இல்லையா. நம்ம அதை கையில் பிடிச்சிட்டே இருக்கணும்னு இல்லை, சும்மா இப்படி பலூன் மாதிரி இப்படி தூக்கி போட்டு அதை அப்படியே காற்றுல கீழே வரதை பார்க்கறதுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப அப்படி வளவலன்னு கதை போகுதில்ல, தேவையில்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணோன்னா தாராளமாக பண்ணிவிடுங்க. முன்னாடி இருக்க 10-20 செகண்டை பட் என்ன பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ மயிலிறகில் செய்த சிற்பம் ஒன்று என் மார்பில் மிதித்திட அசையாமல் நின்றேன். எவ்வளோ டெலிகேட்டாக இருக்கக்கூடிய அந்த குட்டி பாப்பாவை நான் இப்படி வச்சிட்ருக்கும்போது அதுவே குட்டி, அது கால் அதை விட 5% தான் இருக்கும். அவ்வளோ குட்டி. அது என் நெஞ்சில் மிதிக்கும்போது ஐயோ, இது நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். நான் அசையாமல் அப்படியே நின்றுட்டுருக்கேன். இங்கே இதில் வந்து அணு அணுவாய் என் அணு உள்ள ஐயோ கொஞ்சம் தாண்டா செஞ்சேன், அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டான்டா ஏமாம்மா. சரி, ஐயோ கால் வலிக்குதுன்னு கொஞ்சமாக செஞ்சேன், அதுக்கே கீழே விழுந்துட்டான். சரி, இப்போது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போ அணு அணுவாய் என் அணு உள்ளே நீ அசைவதை அசைய மறுத்து நானும் கண்டேன். இப்போ இது என்ன அப்படின்னா, அந்த கப்பலில் அந்த பொண்ணு பேர் வந்து அணு, ஒய்ஃப் பேர் அணு. அதனால் அணு அணுவாய் என் அணு உள்ளே நீ அசைவதை, இது வந்து அந்த ஹஸ்பண்ட் அந்த பாப்பா கிட்ட சொல்கிற மாதிரி. அணு அணுவாய், அதாவது சின்னதாக என்னோட அணுக்குள்ளே நீ அசைகிறத வந்து நான் பார்த்தேன். இப்போ என்னோடய அணு அப்படின்னா அவங்க என் ஒய்ஃப் பேர் அணு. அதனால் அணு அணுவாய் என் அணு உள்ளே நீ அசைவதை அசைய மறுத்து நானும் கண்டேன்.
இந்த இடத்துல என்ன அணுன்றதை வேணால் நான் மாற்றி ஒரு காமனாக ஏதாவது ஒன்று போட்டுடுறேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் எழுதுனது இதுக்காக தான், இவங்களுக்காக தான். அணுவாய் என் அணு உள்ளே நீ அசைவதை அசைய மறுத்து நானும் கண்டேன். நம்ம இப்போ நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, இப்போ பாப்பா வந்து வயிற்றில் எட்டி உதைக்குது அப்படின்னா, அது வந்து எப்போ பார்த்தாலுமே எட்டி உதைச்சிட்ருக்கோம். ஏதோ ஒரு ரேரான ஒரு மொமெண்ட்டில் தான் எட்டி உதைக்கும் இல்லையா? எப்படா எட்டி உதைக்கும் அந்த வந்து அதை அந்த ஒரு புஷ்ஷை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுதான் அது. எங்கள் காதலின் இதயத்தை பத்திரமாய் கைகளில் ஏந்தி கொண்டேன். அதுதான் எல்லாமே நீ தான். ஸோ நான் அதை வந்து உன்னை ஃபைனலாக நீ என் கைக்கு வந்துட்டேன், நான் உன்னை வாங்கிட்டேன் அப்படின்றது தான். அம்மா கால் வலிக்குது, ஒரு நிமிஷம். கால் நல்லா பயங்கரமாக மரத்து போச்சு கீழே உட்காந்துருந்ததில். இது அப்படியே விறுவிறுன்னு ஒரு மாதிரி குத்தும் தெரியுமா, அந்த மாதிரி குத்துது. சரி, அதுதான் இப்போது அது ஒரு மாதிரி எனக்குமே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஒருத்தங்க ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் ஃபைனலாக அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது. அது வந்து என்னோடய ஹாப்பினஸ்ஸை இப்படி எழுத்து மூலமாக சொல்லணும்னு நான் நினச்சேன். அவங்க பாப்பா பிறந்ததுன்னு பொண்ணு பாப்பா பிறந்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா உடனே நான் வந்து அவங்களுக்கு இதை எழுதி ஒரு 1 or 2 days எடிட் பண்ணி அமிச்சேன். எனக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கவிதையை நீங்களும் யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சா, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ்டான கவிதைகள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் கூட போடுங்க, அதை பார்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வேறு என்ன, இப்போதைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.